வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப தமிழ்ல ரீசெண்டா வெளியான காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இங்கிலீஷ்ல 50 ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருந்தது. நான் பிளாட் என்னன்றதை சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் மெமரி இருக்கும், மறுநாளே நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. சோ ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்தணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஒருத்தங்களை ஒருத்தர் உருகி உருகி காதலிக்கிறாரு. அவரோட காதல் கடைசியில கை குடிச்சா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அதிதி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க கல்யாண கெட்டப்ல இருக்காங்க, அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்காங்க. ஏதோ கஷ்டம் நடந்துருச்சு போல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரி வீட்டுக்கு கால் பண்ணலான்னு அப்பாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா போனை அம்மா தான் எடுக்கிறாங்க. எங்களை விட்டுட்டு போனல, இதுக்கப்புறம் காலே பண்ணாத, எங்களுக்கு பொண்ணே இல்லைன்ற மாதிரிலாம் அம்மா திட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கும் போக முடியாதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஒருத்தர் பாட்டு படி பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா போட்டிருக்க ஜுவல் எல்லாத்தையும் கலட்டி அவரோட பையில வச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு கழட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே சோகமா ஒரு மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி குதிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. குதிச்ச மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப சித்தார்த் அப்படின்ற ஒரு பையன் கூட டிராவல் பண்றாங்க. அதே வெளிநாட்டுல தான் இருக்காங்கன்னு தெரியுது. சித்தார்த்துக்கும் இவங்களுக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல. சித்தார்த்து கிட்ட கொஞ்சம் ஃபார்முலா தான் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய டவுட் கேட்கறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல. இப்ப ஈவினிங் டைம் இவங்களோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு கேபின் வீட்டு மாதிரியான இடத்துல தான் இவங்க ரெண்டு பேர் தங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க நைட்டு படுக்கிற நேரம் வருது பாத்தீங்களா, அப்ப சித்தார்த்துமே உங்களுக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து தராரு. இவங்களுமே போட்டுட்டு படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப காலையில கண்முழிக்கிறவங்க நம்ம எங்க இருக்கோன்ற மாதிரி ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க. நீ தான் என்ன லாக் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி சித்தார்த்து கிட்ட கோவமா பேசுறாங்க. நேத்து நல்லா பேசினவங்க இன்னைக்கு கொஞ்சம் கோவமாலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே கஷ்டப்பட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பால் மாணிக்கம்னு ஒரு டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்னோட கண்டிஷனை பத்தி சொல்றமா, அவசரப்படாதன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, உனக்கு கடைசி 2 வருஷம் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே மறந்து போயிருச்சு. அதே மாதிரி தினமும் உனக்கு ரீசெட் ஆகும். பழைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், ஆனா 2 வருஷம் நடந்தது மட்டும் உனக்கு மறந்து போயிடும்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்றாங்க. முதல்ல என் வீட்டுக்கு கால் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி பேசிக்கோன்ற மாதிரி இந்த பால் மாணிக்கமோ போன்லாம் தந்துடுறாரு. இவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. அம்மா அன்னைக்கு கோவப்பட்டு பேசினாங்கல்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கும் பேசுறாங்க. வீட்டை விட்டு போனல, இதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வராது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன் அம்மா திட்டுறாங்கன்னு கேட்கும் போது டாக்டருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இவன் பேரு சித்தார்த், இவனை தான் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இது உன் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல, அதனால தான் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சித்தார்த்தம் அவங்க போட்டு விட்ட மோதிரத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதிதியை சமாதான பத்தி உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. டாக்டர்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் உண்மையில டாக்டரா இருக்க மாட்டாரு. நம்ம என்னைக்கு மாட்ட போறோம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. அந்த ஒரு நாள் நிறைய டவுட் எல்லாம் கேக்குறாங்க, படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில எல்லாமே மறந்து போயிருது இல்ல, ஏற்கனவே பண்ண பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் தான் வந்து சமாதான பத்திட்டு இருக்காரு. நேத்து சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்த சொல்லிட்டாரு. சோ இவர் தான் என்னோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இவங்களுமே நிறைய கேள்வி கேட்கறாங்க. நம்ம எப்படி லவ் பண்ணோம், எப்படி நீங்க ப்ரோபோஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. திடீர்னு ஹஸ்பண்ட்னு சொன்னா யாராலையும் ஏத்துக்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் இவங்க நார்மலா தான் அவர்கிட்ட பேசி பழகுறாங்க. திரும்பி மறுநாள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதே மாதிரி புதுசா நடக்குது. ஒரு நாள் இவங்க வந்து கடையில ஏதோ வாங்குறதுக்காக வராங்க. அந்த கடையில பால் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. நீங்க டாக்டர் தானே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவருமே வந்து அது என்னோட பிரதர் ஒருத்தர், நாங்க 2 பேருமே ஒரே மாதிரி இருப்போன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அவரும் இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, ட்ரெஸ் கூட ஒரே மாதிரி பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஜீன்ஸ் படம் பார்த்து நாங்க ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவோன்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பெருசா டவுட் வர மாட்டேங்குது. அதனால விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே இந்த பாலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்லாம் கிடையாது, போய் தான் சொல்லிட்டு இருக்காரு போல. இப்ப நைட்டு நேரம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாதிரி போய் சொல்லி சமாளிக்க போறோம், நீ வீட்டுல போய் பேச வேண்டியதானே, பேரண்ட்ஸ் கிட்ட லவ் மேட்டரை சொல்ல வேண்டியதானேன்ற மாதிரி கேக்குறாரு.
சார் உண்மையில நான் பாய் ஃப்ரெண்டே கிடையாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது பாய் ஃப்ரெண்டே இல்லையா, என்னப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகி கேட்கும் போது நம்ம சித்தார்த்தம் பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதிதியை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. அபார்ட்மெண்ட் வாசல்ல இவருமே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அவங்களை எப்ப பாரு இவர் வாட்சா விட்டுட்டு இருப்பாருன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே காலையில எந்திரிக்கிறாங்க, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம இவரும் ஃபாலோ பண்ணி போறாரு. அவங்க ஒரு ஆபீஸ்க்குள்ள போறாங்கல்ல, அதே ஆபீஸ்க்குள்ள தான் இவரும் போறாரு. அங்கதான் இவரும் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் எஸ்டேட்லாம் வச்சிருக்காரு. பொண்ணு வேலைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. நீ எதுக்குமா தேவையில்லாம வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்க, நீ வேலைக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மியூசிக் பேண்ட் கூட சேர்ந்து செயல்படலான்னு பாக்குறல, அப்படி பண்ணாதமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படிலாம் இல்லப்பா, நான் வேலை மட்டும் தான் பாக்குறேன், நீங்க வேணா கன்ஃபார்ம் பண்றதுக்கு வீடியோ கால்ல வாங்கன்ற மாதிரி வீடியோ கால்ல அப்பாவை பேசலாம் வைக்கிறாங்க. சரிமா சரிமா நான் உன்னை நம்புறேன், மியூசிக்லாம் வேணாம், நீ வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா கிட்ட பேசினவங்க உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. பக்கத்துல ஒரு மியூசிக் பேண்ட் இருக்கு போல, அவங்க கூட பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக தான் போறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. அதிதியை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ல ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கும். அதனால தான் இந்த டீம் கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த டீம்ல வந்து ஹெட்டா இருக்கவர் பேரு ஹரி அப்படின்றது. ஹரியும் இவங்களும் லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப ஹரி கூட சேர்ந்து இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சித்தார்த்துக்கும் தெரியும். சித்தார்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் சித்தார்த்துக்கு இவங்களை பிடிக்கும் போல. அதனால இவங்க எங்க போறாங்க வராங்கன்றத பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு இப்ப வெளிநாட்டுல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரிலாம் டீமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதிதியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போறதுல பெருசா விருப்பம் இல்ல. நம்ம இங்கே ஏதாவது பண்ணா என்னன்ற மாதிரி ஹரி கிட்ட கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல தான் ஒய்ஃபும் இருக்கணும், நான் போலான்னு முடிவு எடுத்துட்டேன்ல, போலான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க பெருசா விருப்பம் இல்லாம ஏத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் ஹரின்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுது இல்ல, நீ எதுக்குடா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, என்னதான்டா உன் கதைன்ற மாதிரி இந்த பால் புரியாம கேக்குறாரு. சார் ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி சித்தார்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அப்பா எப்பயோ இறந்து போயிருப்பாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு மியூசிக்லாம் சொல்லி தருவாங்க போல. சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் மியூசிக் நாலேஜ் நிறையவே இருக்கு, நீயும் கத்துக்கோன்னு சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி பையனுமே மறுத்துறாரு. இப்ப இவங்களை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிதியோட அப்பா தான் வந்திருக்காரு. அதிதியை சேர்த்து விடுறதுக்காக வந்திருக்காரு போல. ஆனா அதிதி இருக்காங்கல்ல, வானத்தை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, அப்பத்துல இருந்து இவ வானத்தை பார்த்து தான் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேசி அந்த சின்ன பொண்ணை இந்த கிளாஸ்ல சேர்த்து விடுறாரு. அதிதி வானத்தை பார்த்து பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த சின்ன பையன் சித்தார்த்துக்கு பிடிக்குது. சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். இவன் எப்பவுமே மியூசிக் பிளே பண்ண மாட்டான் பாத்தீங்களா, இப்ப இவனுமே கொஞ்ச நேரம் மியூசிக்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு ஷோல வாசிக்க போறாங்க. ஆனா அதுக்கான டியூன் அந்த பொண்ணுக்கு செட் ஆகல போல. அம்மா ஏதாவது டியூன் நீங்க தான் ரெடி பண்ணி தரணும்ன்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இந்த விஷயத்த லாங்ல இருந்து இந்த பையன் பார்க்கறான் பாத்தீங்களா, நம்ம ரெடி பண்ணணும்னு யோசிக்கிறான். அதுக்காக நிறைய பிராக்டிஸ்லாம் பண்றான். என்னடா திடீர்னு வாசிக்கிற அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஆச்சரியமா கேக்குறாங்க. இவன் ரெடி பண்ண டியூனை அந்த பொண்ணோட பேக்ல வச்சிடறான். அந்த பொண்ணுமே யார் ரெடி பண்ணி வச்சிருப்பான்னு யோசிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி மேல பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பையன் தள்ளி இருந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இவருக்குன்றது அம்மா மட்டும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அம்மாக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். மயங்கி விழுந்து தலையெல்லாம் அடிபட்டுது. அம்மா சாவர தருவாயில இருக்காங்க. அம்மாவுமே எனக்காக ஒரு மியூசிக் மட்டும் பிளே பண்ணுன்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. இவருமே மியூசிக் பிளே பண்றாரு. கொஞ்ச நாள்ல அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவர் செஞ்சிடுறாரு. இவர் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, இவர் அம்மா இடத்துல ஈரனை தான் வைக்கிறாரு. அதனால தான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு தெரிய வருது. அப்பாக்கு தெரியாம தான் அதிதி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரும்போது அப்பா அந்த இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பின்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க, அதனால தான் அப்பா இந்த இடத்துக்கே வந்துட்டேன். அப்பா ஒரு பையனை பார்த்துட்டேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. எப்படியோ சமாளிச்சு அனுப்பி விடுறாங்க. இத பத்தி ஹரி கிட்ட சொல்றாங்க. ஹரி நம்ம வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கோம்ல, நீ ஏன் கூட வந்துரு, நம்ம அங்க போய் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு அப்பாவை மீறி வரதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இவங்க யோசிக்கிறதுனால இதுக்கு மேல உன் விருப்பம்ன்ற மாதிரி ஹரியும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இவங்க முடிவை சொல்லாம இருக்காங்கல்ல, அதனால ஹரி இவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிடுறாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இந்த தகவல் தெரிய வந்தோன்னா இவங்களும் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அப்பா இருக்கார்ல, இவங்களுக்காக மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இதை நினைச்சா இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா மேரேஜுக்காக பொண்ணை கூட்டு
போயிருப்பாரு. ஆனா அந்த மேரேஜ் நாள் அன்னைக்கு பொண்ணு இருக்காங்கல்ல அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு இவங்களோட பிளாட்டுக்கு வந்துடுறாங்க போல. இந்த விஷயத்தெல்லாம் சித்தார்த்தம் கவனிக்கிறாரு. பிளாட்டுக்கு வந்தவங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்புறதுக்குள்ள சொந்தக்காரங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே சித்தார்த்தம் கவனிக்கிறாரு. அவங்க எகிரி குதிச்சு ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது சித்தார்த் வேகமா இவரோட பைக்கை எடுத்துட்டு வந்துடுறாரு. லிஃப்ட் ஏதாவது வேணுமான்னு கேட்கிறாரு. ஏர்போர்ட்ல மட்டும் டிராப் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. சரி ஏறுங்கன்ற மாதிரி இவருமே வேகமா கூட்டு போறாரு. இவங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாருன்றது கூட இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏர்போர்ட்ல இறக்கி விட்டோன்னே இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராங்க. காசு தரணும்ல, அதுக்கு பதிலா மோதிரத்தை தராங்க. இவருமே அந்த மோதிரத்தை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எந்த நாட்டுக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்கன்றதையும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு புக் பண்ண மச்சான், நானும் ஸ்காட்லாண்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாரு. அவங்க அரிய பார்க்கறதுக்காக ஸ்காட்லாண்டுக்கு போறாங்க. அது தெரிஞ்ச இவருமே ஸ்காட்லாண்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அவங்களுமே அரியோட ஈவென்ட் எங்க நடக்குது அப்படின்றதெல்லாம் விசாரிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ரூம்ல இருக்க அரிய பார்க்கறதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கவங்க ஷாக்கிங்கா ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அரி பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பதிலா ஒரு பொண்ணை கூட்டு வந்தார்ல, அந்த பொண்ணு கூட இப்ப ரொமான்ஸ் பண்றாரு. நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. லவ் பண்ண, ஆனா அவ வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்றதுக்கு போயிட்டா. நான் மட்டும் எதுக்கு அவளையே நினைச்சிட்டு இருக்கணும், அதனால நானும் அவளை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றாரு. இத பாக்குறவங்க உடஞ்சு போயிடுறாங்க. அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கல்யாணத்தையே தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவன் என்ன சட்டுன்னு விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே கிளம்புறாங்க. இவங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் சித்தார்த்தம் கவனிச்சிருப்பாரு. ஐயோ சோகமா போறாளே அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாரு. சரி இப்ப வீட்டுக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி இவங்க கால் பண்ணிட்டாங்க. இவங்க கிளம்பினோடனே அப்பா நெஞ்சு வலி வந்து படுத்திருப்பாரு போல. இப்ப அம்மா தான் பேசுறாங்க. இவங்களுக்கு தான் அம்மா இறந்துட்டாங்களே, எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். செகண்டா கல்யாணம் பண்ணிருப்பாரு. சித்தி தான் திட்டி காலை கட் பண்ணிடுறாங்க. சித்தியே இப்படி பேசிட்டாங்கல்ல, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்நாள் தான் நகையெல்லாம் கலட்டி அங்க இருக்க நபர்கிட்ட போட்டுட்டு இவங்க குதிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இவங்க குதிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அதை பார்த்துட்டு இருக்க சித்தார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ குதிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி வேகமா இவரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து குதிக்கிறாரு. அவங்க குதிச்ச இடத்துல அவங்களை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவரும் பின்னாடியே குதிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பகுதியில வந்து விழுந்திருப்பாங்க. அதுதான் பாலோட வீடா இருக்கும். பால் தான் இவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. சித்தார்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஆனா அதிதிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருது. கடைசி 2 வருஷம் நடந்த விஷயத்த அவங்க மறந்துடுறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டா போல, அதாவது அரின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத மறந்துட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பேரண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா அரிய மட்டும் ஞாபகம் இல்ல. சரி இதுதான் ப்ராப்ளம்னு பார்த்தா மறுநாள் தான் வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருது. அதாவது 2 வருஷம் நடந்த விஷயத்தையும் மறந்துடுறாங்க. அதே மாதிரி தினம் தினம் நடக்கிறத உடனே மறந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஏன்னா நேத்து தான் எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலையில நான் எங்க இருக்கேன், எப்படி இங்க வந்தேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதிதிக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதனால இவருமே சித்தியை கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா சித்தி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்கன்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களை நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இவர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வரும்போது, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, நீயும் நானும் பழகணும், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்றாரு. இப்படி போய் சொல்லி தினமும் இவங்களை பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இவரோட இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. பாலும் இவரும் சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அதிதியை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால மியூசிக்ல அவங்களை ஏதாவது பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தினமும் அதுக்கேற்ற வேலையெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு அரிய காட்டுறாங்க. அரி அந்த காம்படிஷன்ல பர்ஃபார்ம் பண்றதுக்காக வராரு. இப்ப டெஸ்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதிதின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ வாய்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அவ இல்லாதது பெரிய குறையா இருக்கு, உங்களை மேற்கொண்டு எங்களால செலக்ட் பண்ண முடியாது, சாரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. அதிதியா இருந்தா சூப்பரா பாடியிருப்பா, உனக்கு பாடவே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை போட்டு அரி திட்டிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே பதிலுக்கு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ விட்டுட்டு போய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் கூட பழகுன, இப்ப என்னைய திட்டுறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. இவங்களுக்குள்ள சண்டைலாம் ஏற்படுது. இந்த அரிய பொறுத்த வரைக்கும் அதிதிக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாரு. அப்பதான் அதிதி அப்பா கிட்ட இருந்து கால் வருது. எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு உன் கூட வந்துட்டா, அப்ப நீயே எங்களுக்கு முக்கியம் தான்ப்பா, நானே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுறாரு. எது என்கிட்ட வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப அதிதி கல்யாணத்தை நிறுத்திருக்கா போல. எங்க போனான்னு யோசிக்கும் போது அதிதி இந்த இடத்துல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதிதி இங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா பாக்குறதுக்காக வராரு. ஒரு ஸ்டேஜ்ல அதிதியும் இவரை பாக்குறாங்க. வேகமா ஓடி வராங்க. கட்டி பிடிக்க தான் ஓடி வரா போலன்ற மாதிரி இவர் கையெல்லாம் நீட்டிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவரை தாண்டி அங்க இருக்க சித்தார்த்து கிட்ட போறாங்க. சித்தார்த்து வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பாக்குற இவர் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அங்கிள் உங்க பொண்ணை சீக்கிரமா கூட்டு வரேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. தினமும் காலையில இவங்க எந்திரிச்ச
முடிச்சோன்னே நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட்ன்றதை இவர் சொல்லுவாரு. இதை தாண்டி மியூசிக் பிராக்டிஸ்லாம் இவங்களுக்கு தருவாரு. சோ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்திருப்போம்ல, அதை காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. சித்தார்த்தம் இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஹரி வந்துடுறாரு. இவங்க ஹரி யாருன்னே தெரியாத மாதிரி பண்றாங்க. நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல என்னோட ஹஸ்பண்ட் இவர்தான்ற மாதிரி இவங்க சித்தார்த்த காட்டுறாங்க. எது இவன் பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டா? இல்ல இல்ல நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், போட்டோவை காட்டுறேன்ற மாதிரி சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டுறாரு. இதனால இவங்களுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்ப பாலும் குழப்பி விடுறதுக்காக வந்துடுறாரு. இவன் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஆனா ஹஸ்பண்ட் சித்தார்த் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரொம்ப குழம்பி போயிடுறாங்கல்ல, எதனால காலையில பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காலையில மறந்துருவாங்கல்ல, அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டாரு. சரி ஓகே, காலையில புரிய வச்சு நம்ம கூட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹரியும் யோசிக்கிறாரு. இப்ப நல்லா சாப்பிட்டு படுத்துறாரு. காலையில கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சவங்க நீ யாருன்ற மாதிரி திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே போட்டோவை காட்டலான்னு போட்டோவை தேடினா போட்டோ எல்லாமே மிஸ் ஆகுது. என்ன போட்டோ இல்லன்ற மாதிரி இவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சித்தார்த்தும் டாக்டரும் சேர்ந்து தான் போட்டோவை டெலீட் பண்ணிருக்காங்கன்னு ஹரிக்கு புரியுது. இப்ப ஹரி இருக்கார்ல, உங்களை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. நீ எதுனாலும் பண்ணிக்கோ, முதல்ல எங்க வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து வேகமா துரத்திலாம் விட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவனால திரும்ப திரும்ப பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதிதிக்கு என்னதான் பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹரி விசாரிக்கிறாரு. அப்பதான் அவங்க மேல இருந்து குதிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, எதனால மறக்குது அப்படின்றதெல்லாம் இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற? என் பொண்ணு எப்படியாவது நீ சேஃப் பண்ணு, நான் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துடுறேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து அதிதியை தூக்கணும், அதுக்கப்புறம் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு யோசிக்கிறாரு. இதனால இந்த ஊர்ல ஒரு 4 பேரை இவர் செட் பண்றாரு. அந்த 4 பேருக்கும் இவர் பேசுறது சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவர் குத்து மதிப்பா அந்த பொண்ணை தூக்கணும்ன்றத புரிய வச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதிதி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அதிதியை மயக்கமாக்கி அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது தான் ஹீரோ கவனிச்சு துரத்திட்டு வராரு. ஆனா அதுக்குள்ள இவங்க கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த ஹரி இருக்காரு பாத்தீங்களா, அதிதியை ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணிடுறாரு. அவன் எங்க போனான்றது இவங்களுக்கு தெரியல. சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றதை வச்சு ஒரு ஹோட்டல் கிட்ட தான் போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஹோட்டலுக்கு இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதிதி எப்படியும் காலையில எந்திரிச்சு பிரச்சனை பண்ணுவா. அப்படி பிரச்சனை பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம புரிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப படுத்து 2 பேருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில அதிதியும் நீங்க யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நீயும் லவ்லாம் பண்ணிருக்கோம், இரு உன் அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அப்பாவெல்லாம் இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்ல, அப்பா பேசினா நம்ம நம்பலான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே அப்பா கூட வீடியோ கால்ல பேச வைக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்பவும் பக்கத்துல இருக்கிறதாம்மா உன்னோட பாய் ஃப்ரெண்டு, அப்ப நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க 2 பேருமே அந்த இடத்துலயே இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்பாவை இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அப்பா சொல்றாருன்னா கரெக்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் பாய் ஃப்ரெண்டுன்றதை ஏத்துக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவும் பாலும் சேர்ந்த மாதிரி இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அதே சமயம் ஹரி எல்லாத்தையும் புரிய வச்சிட்டான். இப்ப ஹரி தான் பாய் ஃப்ரெண்டுன்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறதும் இவங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹரி இருக்கார்ல, நாளைக்கு இவங்க மறந்தாலும் பிரச்சனை இல்ல, ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கான்பிடென்ட்டா இருக்காரு. இவர் போன்ல சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டுருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த போனை முதல்ல தூக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்பா வரதுக்கு அடுத்த நாள் ஆயிடும். அதுக்குள்ள அவங்க திரும்பி மறந்துற வாய்ப்பு இருக்குல்ல. போன் மூலியமா அவன் வந்து அப்பா கிட்ட பேசிடக்கூடாது, அதுக்காக போனை தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆளுங்க சார்ஜ் போடுறதுக்காக ரூம்ல வச்சாங்கல்ல, இவங்களுமே அந்த இடத்துல சர்வீஸ் பண்ற பாய் மாதிரி உள்ள வந்து தூக்கிடுறாங்க. இப்ப ஹரி இவங்களை கூட்டிட்டு ரூம்க்கு வராரு. ரூம்ல பார்த்தா போன் காணாம போயிருக்கு. ஐயோ போன் காணாம போயிருக்கே, சரி அந்த நம்பருக்கே அடிப்போன்ற மாதிரி இவருமே லேண்ட்லைன் மூலியமா அந்த நம்பருக்கு அடிக்கிறாரு. ஆனா போனை எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சித்தார்த் தான் எடுக்கிறாரு. டே நீ தான் போனை எடுத்தியா, ஒழுங்கு மரியாதையா போனை தந்துரு, இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுறாரு. இதுக்கப்புறம் ஏன் எதுவுமே பண்ண முடியாது, நாளைக்கு காலையில எல்லாத்தையும் அவன் மறந்துடுவாள்ல, நான் பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமால, இப்ப புரியவும் வைக்க முடியாது, ஏன்னா அந்த அப்பாவோட நம்பர் நம்ம கிட்ட இல்லையேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த அதிதி தூங்குறதுக்காக போறாங்க. அதிதி அதிதி நீ தூங்காத, ஏன்னா தூங்குனா எல்லாமே உனக்கு மறந்துடும், திரும்பி நாளைக்கு காலையில அப்பா கிட்ட கூட என்னால பேச வைக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சரி நான் தூங்காம இருக்கேன், நீ மியூசிக் ஏதாவது பிளே பண்ணு, அப்பதான் தூங்காம இருக்க முடியும்னு சொல்றாங்க. இவரும் மியூசிக்லாம் பிளே பண்ணிட்டாரு. அப்ப கூட எனக்கு தூக்கம் வருது, எனக்கு காஃபி சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க காஃபி வாங்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள காம்ப்ளிமெண்டரியாவே ஆளுங்க காஃபியை தந்துட்டு போறாங்க. உண்மையில அந்த பால் தான் வந்து காஃபி ஜூஸ்லாம் தந்திருப்பாரு. அதெல்லாம் இந்த ஹரிக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆளுங்க தான் அந்த ஜூஸ் காஃபி எல்லாம் வாங்கியிருப்பாங்க.
சாதாரணமா ஹோட்டல் நிர்வாகம் தான் தந்திருக்காங்கன்ற மாதிரி இவர் வேகமா குடிச்சிடுறாரு. குடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா இவருக்கு மயக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. இவரோட ஆளுங்க எல்லாருமே தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயையோ, காஃபி விஷயத்துல ஏதோ ஏமாத்து வேலை பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஹரி யோசிக்கிறாரு. கஷ்டப்பட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிடுறாரு. ஹரி தூங்காதன்னு சொன்னதுனால இவங்களும் கஷ்டப்பட்டு தூங்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிடுறாங்க. இப்ப சித்தார்த்தும் பாலும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சித்தார்த்துக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த விஷயத்தை இத்தனை வருஷம் வெளிப்படுத்தாம இருந்திருப்பாரு. இப்ப பால் என்ன சொல்றாருன்னா, நீ அவ மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்க, அவளுக்குமே உன்னை பிடிக்க வாய்ப்பு இருக்கு, நீ எதுக்காக அதை வெளிப்படுத்த மாட்ற, நாளைக்கு ஒரு நாள் ஒன் டைமா நினைச்சுக்கோ, நீ வெளிப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி சித்தார்த்தம் ஏத்துக்கிறாரு. இப்ப காலையில முடிக்கிற அதிதிக்கு எல்லாமே மறந்துருது இல்ல, அதிதியும் நீங்களாம் யாரு, நான் எப்படி இங்க வந்தேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே பேசி புரிய வச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அதிதி ஏத்துக்காம இந்த இடத்துல கெலாட்டாலாம் ஏற்பட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு போலீஸுங்களாம் வந்து என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் போலீஸுங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மியூசிக் டியூன் கேக்குது. அதாவது இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அம்மா டியூன் தந்த மாதிரி ஒரு டியூன் வந்ததுல அந்த சவுண்ட் கேக்குது. இந்த டியூன் எப்படி இங்க கேக்குதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. 2 வருஷம் விஷயம் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, பழசெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த டியூனை ஃபாலோ பண்ணி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வந்தா அந்த இடத்துல சித்தார்த்து தான் நின்னுட்டு இருக்காரு. இது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கும் போது இவருமே சில விஷயங்களை சொல்றாரு. நீ மியூசிக் கிளாஸுக்காக ஒரு டீச்சர் கிட்ட வந்தல, அந்த டீச்சரோட பையன் தான் நான் தான் உன்னோட அம்மா டியூன் தந்த மாதிரி டியூன் எல்லாம் தந்தன்றத சொல்றாரு. இதை தாண்டி இந்த பால் வேற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அது என்னன்னா, அந்த ஹரி தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டு உன்னை சீட் பண்ணிட்டான், அதை கண்ணால பார்த்து நீ ரொம்ப அப்செட் ஆயிட்ட, அதுக்கப்புறம் தற்கொலை பண்றதுக்காக நீ குதிச்சிட்ட, உன் கூட சேர்ந்து இவனுமே குதிச்சிட்டாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நமக்காக ஒருத்தன் குதிச்சானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் குதிச்சனா, நீயோ எதுக்காக குதிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை தாண்டி இவங்கள வச்சு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டார்ல, அதெல்லாம் எதுக்காக பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ நினைச்ச விஷயத்த பண்ணணும், உன் அம்மாக்காக அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்ச, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண, வா அந்த இடத்துக்கு போலாம், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்கு இவங்களோட அப்பா வந்துடுறாரு. வந்தவர் இந்த அரிய போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா வர வரைக்கும் கூட வச்சுக்க சொன்னல, ஏன்டா இப்படி சொதப்பி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இப்ப எங்கன்னு போய் தேடுறதுன்னு தெரியாம தான் கோவப்பட்டு இருக்காரு. அதிதியை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ல ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதை நிறைவேற்றுறதுக்காக இவருமே அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு கூட்டு வராரு. ஆனா இதுக்கு மேல உள்ள விட முடியாது சார், சாரின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. எவ்வளவோ இவங்க பேசி பாக்குறாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. அந்த ஷோ நடக்கிறதுக்கு எதிர ரோட்ல வாசிக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நம்ம பாடலான்ற மாதிரி இவங்களுமே பாடுறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா அங்க இருக்க ஒரு லேடி கூட பாட விட மாட்டேன்ற மாதிரி தடுக்கிறாங்க. ஆனா வேற ஒரு பெரியவர் இருக்கார்ல, அவங்க பாடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பெரியவருக்கு தான் இவங்க நிறைய ஜுவல் எல்லாம் கலட்டி போட்டிருப்பாங்க. அது மூலியமா தான் ஒரு பேண்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு போல. அந்த பொண்ணு பாடட்டும், நம்மளும் சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாடுறதும் சூப்பரா இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு கேக்குது, இந்த பொண்ணு என்ன இவ்வளவு சூப்பரா பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்களுமே இவங்களை கன்சிடர் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க பாடிட்டு இருக்கும் போது நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பாடுறத சுத்தி இருக்க எல்லா மக்களும் என்ஜாய் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா தரணும்ன்ற மாதிரி அந்த ஷோவை நடத்துறவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஹோட்டல்ல அதிதி எங்க போனாங்கன்ற மாதிரி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்கல்ல, அப்ப நியூஸ்ல இந்த விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது பொண்ணு இந்த இடத்துல தான் பாடிட்டு இருக்கா அப்படின்றது அப்பாக்கு தெரிஞ்சிருது. உடனே அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள பாலே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பால் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது இந்த ஹரி வேற ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணா, அதை பார்த்து பொண்ணு அப்செட் ஆகி தற்கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. சரி, என் பொண்ணு எங்கன்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, சித்தார்த்த கிட்ட பேசுறாங்க. சித்தார்த்த அந்த வாய்ப்பையும் வாங்கி தந்துடுறாரு. இப்போ கூட நான் உன்னை இவ்வளவு நேசிக்கிறேன்றதெல்லாம் வெளிப்படுத்தாம தான் இருக்காரு. சித்தார்த், நீ ரொம்ப நல்லவன், இப்போ கூட உனக்கு வேண்டியதை பத்தி யோசிக்க மாட்ற, எனக்கு என்ன வேணும்ன்றத பத்தி தான் யோசிக்கிற, முதல்ல உன் போனை கூடுன்ற மாதிரி வாங்கி இவங்களுமே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன் பக்கத்துல இருக்கான்ல, இவன் தான் சித்தார்த், நீ நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவ, ஆனா இவனை மட்டும் நீ மறக்கவே கூடாது. தினமும் காலையில இந்த வீடியோவை பாரு, உனக்காக சித்தார்த் இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான். தினமும் காலையில இந்த வீடியோவை பார்த்தோன்னே சித்தார்த் கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு, ஏன்னா நீ சித்தார்த்த தான் லவ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஹரி வந்துடுறாரு. ஹரியும் எதுக்காகடா இழுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவனை அடிக்காத, நிறுத்துன்ற மாதிரி இவங்க ஹரிய தடுக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் தள்ளுமுள்ளி ஏற்படுதுல. அப்ப தெரியாதனமா இவங்க ஸ்லிப் ஆன மாதிரி ஒரு பள்ளத்துல உருண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி உருண்டு போனவங்க மலை உச்சில இருந்து வெல்ற மாதிரி போய் ஒரு மரத்துல போய் லாக் ஆயிடுறாங்க. அந்த மரத்தோட கிளை எப்பனாலும் உடையலாம். ஐயோ, கிளை உடைஞ்சிட்டா பொண்ணு கீழே விழுந்துருவா அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக்கிங்கா பாக்குறாரு. எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க.
அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இவங்க ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே ஒரு நாள் நடந்தது இவங்களுக்கு மறந்து போயிடும் பாத்தீங்களா. ஆனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி இவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டது. அது என்னன்னா, இவங்க முதல்ல ஒரு வாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அது வரைக்கும் இவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு நாள் ரீசெட் ஆகிற மாதிரி சில நாட்கள் வாழ்ந்தாங்கல்ல, அது எல்லாமே இவங்களுக்கு மறந்து போயிடுது. அதாவது ஹீரோன்ற கேரக்டரையே இவங்க மறந்து போயிடுறாங்க. ஆனா இந்த ஹரி சீட் பண்ணதுல இந்த வாட்டி இவங்களுக்கு தெளிவா தெரியுது. அதாவது ஹரிய பாக்குறதுக்காக நான் வந்தேன்பா, ஆனா வேற ஒரு பொண்ணை இவன் கிஸ் பண்ணாம்பா, என்ன சீட் பண்ணிட்டான்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. கல்யாண கெட்டப்ல இவங்க குதிச்சாங்கல்ல, அப்படிதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அப்பா நடந்தது வேறமா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவங்க விழுந்தோன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சேஃப்டி டீம் வரட்டோன்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, நம்ம போய் காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. ஒரு இடத்துல இவர் கயிறை கட்டிடுறாரு. அந்த கயிறு மூலியமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சித்தார்த் கவனமா பண்ணு அப்படின்ற மாதிரி பால் சொல்றாரு. இவருமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த கிளைக்கு பக்கத்துல வந்து அந்த கிளையில தொங்கிட்டு இருக்க அவங்கள புடிச்சிடுறாரு. அவங்க மயக்கத்துல இருக்கிறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப மேல இருக்க டீம் கிட்ட இந்த கயிறை குடுக்கணும்ன்ற மாதிரி குடுக்குறாரு. அவங்களுமே தூக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணை தூக்கணும்னே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. சித்தார்த்தை காப்பாத்திக்கலான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா சித்தார்த் இப்ப அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ சித்தார்த் தொங்குறானே அப்படின்ற மாதிரி பால் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆளுங்களை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள ஸ்லிப் ஆகி சித்தார்த் மேல இருந்து விழுந்துடுறாரு. எது சித்தார்த்னு ஒருத்தன் என் லைஃப்ல வந்தானா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சித்தார்த்துக்கு அங்க ஹெவியா ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு போல. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. சித்தார்த் சம்பந்தப்பட்ட எல்லா திங்ஸையும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்படி திங்ஸை வச்ச இடத்துல இவங்களோட மோதிரம் இருக்கு. இது நம்மளோட மோதிரமாச்சே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இதை தாண்டி போன் ஆன்லயே இருக்கு. அதாவது போன்ல இவங்களும் அவரும் பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஆன்லயே இருக்கு. இது என்ன வீடியோன்ற மாதிரி இவங்களுமே அந்த வீடியோவை பிளே பண்றாங்க. ஆக்சுவலா கடைசியா இவங்க சித்தார்த் கிட்ட ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ தான் பிளே ஆகுது. என்ன நடந்தாலும் நீ சித்தார்த்தை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு இவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. சோ சித்தார்த்தை நம்ம பயங்கரமா லவ் பண்ணிருக்கோம்னு இவங்களுக்கு புரியுது. இப்ப சித்தார்த் கண்ணை திறந்துட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வேகமா பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சித்தார்த் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா சித்தார்த் இப்ப எல்லாத்தையும் மறந்துடுறாரு போல. நீங்க யாரு, உங்களை எனக்கு தெரியலையேன்ற மாதிரி சொல்றாரு. இத பாக்குறவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பாலுமே டாக்டர் சொன்னதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாவமா எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்ப இவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, சித்தார்த் நமக்காக இருந்தால அந்த மாதிரி நம்ம சித்தார்த்துக்கு இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. சித்தார்த் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நானும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேருமே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த ஆக்சிடென்ட்னால நீ எல்லாத்தையும் மறந்துருக்க போல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம எப்பவுமே போல சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரு சப்போர்ட்டிவா இருந்தார்ல, அந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும், இவரை விட்டுட்டு போக கூடாது, இவர் தான் நமக்கானவர்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.